நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டு அப்பா உங்கள் மகிமையின் வல்லமை வெளிப்படுவதாக. அப்பா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இம்மட்டும் காத்து எவனேசரையும் துதிக்கிறோம். இனி காத்துடைய நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 24வது வசனம். அவர் வெளிப்படுவதற்கு முன்பே மனம் திரும்புக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேல் யாவருக்கும் பிரசங்கித்தார். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சத்தை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்றார். பாருங்கள், யோவான் சொல்கிறாரு, மனம் திரும்புக்கு என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணுகிறாரு. பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பலுக்கு அவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலருக்கு பிரசங்கித்தார். என்ன, இயேசு கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னே யோவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனம் திரும்ப கேட்ட பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன செய்யுங்க? பாவம் மன்னிப்பு என்ன செய்யுங்க? எடுத்துக்கோங்க. அறிக்கையிட்டு என்ன செய்யுங்க? ஜலத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்து கொண்டு எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் சாட்சியாக நின்னுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணுகிறாரு. நமக்குன்னு ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்யணும்? இன்னொரு ஒரு வாழ்வு இருக்குது. அந்த வாழ்வுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். அதுக்கு தகுதி உள்ள பாத்திரமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாரு? தேவகுமாரன் என்ன செய்கிறாரு? வரப்போகிறாரு. என்னிலும் வல்லவர் வருகிறாரு. அவர் பாதரட்சத்தை அவுக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? யோவான் பிரசங்கம் பண்ணுகிறார். எதுக்காக யோவான் பிரசங்கம் பண்ணுகிறார்னா, யோவானோட ஊழியமே என்ன அப்படின்னா, வழிகளை பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறதுனா, பரலோக ராஜ்யத்துக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்து. இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் தீர்மானம், இதுதான் கர்த்தருடைய கட்டளை. இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதன்படி நடக்கும்போது தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். இதன்படி நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கை கொள்ளும்போது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி யோவான் என்ன செய்கிறாரு? தீர்க்கமாக என்ன செய்கிறாரு? சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார். என்ன செய்கிறாரு? மனம் திரும்பத்தை குறித்து என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இப்போ என்னென்ன மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடு. மத்தேயு 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்து கொள்ளுங்க, மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கன்னு சொல்லி வேதத்தில் என்ன செய்கிறார்? தெளிவாக என்ன செய்கிறாரு? யோவான் பிரசங்கம் பண்ணுகிறாரு. அப்போ அந்த மனம் திரும்பல்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய கட்டளை விட்டு என்ன தூரம் போயிட்டோம், தேவனுடைய தீர்மானத்தை விட்டு தூரம் போயிட்டோம். அதே மாதிரி தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மளை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரு, நம்மளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகருக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி ஆதரிச்சு இன்றைக்கி பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், இன்றைக்கி பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிச்சயப்பையோடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டா அக்னியில் போடப்படும் சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதை தான் யோவான் சொல்கிறார், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்க. அப்போது மனம் திரும்ப கேட்டு பிரசங்கம் பண்ணுகிறார். என்னென்னா, நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வாங்க, அக்கிரமத்தை விட்டு வெளியே வாங்க, மீறுதலை விட்டு வெளியே வாங்க. என்ன அப்போ மீறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமாக தேவனுடைய சட்டத்தை என்ன செய்கிறார்? இனி இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணக்கூடாது. அன்றைக்கி மோசையின் காலத்தில் பாருங்கள், கற்பலைகளை எழுதி கொடுக்குறாரு. நீ பொய் சொல்லாது இருப்ப, தாயின் தகப்பனை கணம் பண்ணுன்னு சொல்லுகிறாரு. அப்போ 10 கற்பலைகளை எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளை கை கொள்ளாமல் போப்பு தான் அந்த மீறுதல் நமக்கு வருது. அந்த மீறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது சாபத்திடாத நமக்கு சேர்க்கும். அதுக்கு தான் யோவான் பிரசங்கம் பண்ணுகிறாரு. அந்த பாவங்கள் அறிக்கைட்டு, ஏசப்பா நான் இன்னும் இந்த பாவங்களை செய்யக்கூடாது, உமக்கு சுத்தமானதை நான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் அறிக்கைட்டு யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்யுங்க? அவருக்கு என்ன சீசராக மாறுங்க அப்படின்னு சொல்லி யோவான் என்ன செய்கிற? பிரசங்கம் பண்ணுகிறாரு. அந்த பிரசங்கத்தில் என்ன செய்ய? சீசராக மாறணும்.
அப்போ அந்த சீசனை அப்போனா சீசனுடைய வேலை என்னென்னா பிதாவோட என்ன செய்யுற குமாரனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது தான் சீசனு. அப்போ சீசனை போல் மாறணும். அப்போ சீசனை போல் மாறுறதுக்கு தான் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன செய்கிறார், பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார் யோவான். அந்த கடைசி கால தரிசனத்தை என்ன செய்கிறாரு, யோவான் காலத்தில் என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை என்ன செய்கிறாரு யோவான் என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்கிறா அப்படின்னா, நம்ம அநேகர் என்ன செய்யணும், தேவனுக்கு நேரம் என்ன செய்யணும், வழி நடத்துகிற பிள்ளைகளாக மாறணும். இன்றைக்கி 30 வருஷம் 40 வருஷம் இல்லை 20 வருஷம் 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யணும், அப்படியே உட்காந்துட்டுருக்குறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புகிற கனி இருக்குதான்னு பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் நமக்குள்ளே இருக்குதா, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து மனம் திரும்புக்குள்ள பிரசங்கம் நமக்குள்ளே இருக்குதா, நமக்குள்ளே எல்லாமே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஆசீர்வாதத்தை குறித்து, தேவ திட்டத்தை குறித்து இல்லை. அவன் கட்டளையை கை கொள்ளும் போது தான், பிரமாணத்தை கை கொள்ளும் போது அவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த பிரமாணத்தை நம்ம கை கொள்ளாமல் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்கள், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு குறிப்பி வருகிறவர்களாகிய கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிக்க வேண்டுமென்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலை ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தேன் என்றான். என்னென்னா பவுல் என்ன சொல்கிறாரு, பவுலும் அதே ஊழியத்தை செய்கிறாரு. யோவானை போல் பவுலும் என்ன செய்கிறாரு, நான் விசுவாசத்தை குறித்து பேசி என்ன செய்கிறேன், மனம் திரும்ப கேட்ட என்ன செய்கிறேன், ஞானஸ்தானத்தை நானும் தருகிறேன். எனக்கு கொடுத்த கட்டளை என்ன செய்கிறேன், என் பிதாக்களுக்கு யார் யோவானுக்கு கொடுத்தது போல் எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. நான் பிரசங்கமும் பண்ணுகிறேன், சபையையும் எழுப்புகிறேன். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அந்த 5வது வசனம் சொல்லப்படுது பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செய்ய, அப்பொழுது பவுல் யோவான் தானாக வருகிறதே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறதுக்கு என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தேன் என்றார். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். விசுவாசத்தை குறித்து என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணி, அந்த ஞானஸ்தானத்தை குறித்து என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணி, அந்த ஜனத்தை ஞானஸ்தானம் கொடுத்து என்ன செய்ய கர்த்தருக்கு நேரம் திருப்பி என்ன செய்கிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு என்ன செய்கிறாரு பவுல் என்ன செய்கிறார், வழி நடத்துகிறாரு. அப்போ அதே போல் தான் நம்மளுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன நம்மளை எதுக்காக முன்குறித்திருக்கிறாரு, நம்ம இன்னும் என்ன செய்ய ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்றைக்கி என்ன செய்யலை, ஒரு ஸ்தானத்தில் நிற்கல. யோவானை போல் ஒரு சாணமான ஒரு ஊழியத்தை செய்யலை, பவுலை போல் ஒரு சாணமான ஒரு ஊழியத்தை செய்யலை. இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் எதுக்காக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் எத்தனையோ வருஷம் ஆகிருக்கலாம் ரட்சிக்கப்பட்டு, 10 வருஷம் ஆகிருக்கலாம், இல்லை 15 வருஷம் ஆகிருக்கலாம், இல்லை 8 வருஷம் ஆகிருக்கலாம். என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு அவர்களை மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கமோ அன்றைக்கே அவருக்கு சீசராக மாறுறோம், அவருடைய சொந்த குமாரனும் குமாரத்தியாக மாறுறோம், அன்றைக்கே அவருக்கு சீசனும் சீசியாக மாறுறோம். அதான் சொல்கிறார் பாருங்க, மத்தேயு 28ஆவது அதிகாரத்தில் 17-18 சொல்கிறாரு. சீசர்கள் அவர் பலபடி என்ன செய்கிறாரு, உயிர்த்தெழுந்து வந்த பிறகு சீசர்கள் பயந்து ஐயோ யாரும் அப்படின்னு நினைக்கும் போது, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையான்னு சீசரை பார்த்து சொல்கிறாரு. அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால என்ன செய்ய ஞானஸ்தானம் கொடுத்து அநேகர் சீசர்களாகு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீ வார்த்தைகளாம் கேட்டு நீ செய்யும்போது உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களும் என்ன செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு தரிசனமாகிறாரு. சீசர்கிட்ட தரிசனமாகி சீசர்கிட்ட அந்த கட்டளையை தான் தர்றாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் அவருடைய கட்டளையை கை கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தின் பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளாம் எல்லாருமே அவருக்கு சீசர், எல்லாருமே ஊழியம் செய்யணும், எல்லாருமே அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றணும், எல்லாருமே தேவ திட்டத்துக்கு என்ன செய்யணும், தேவ திட்டத்துக்கு நேரம் என்ன செய்யணும், நம்ம ஓடணும். அப்போ நம்ம ஓடும்போது தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும், சேர்ந்து என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், இல்லை அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு தான் என்ன செய்யுது, யோவானை தான் என்ன செய்யிருக்கிறார், அழைச்சிருக்கிறாரு, யோவானை தான் அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி அன்றைக்கி எல்லாருமே அன்றைக்கி பிலிப்பு, பர்னபாவு, மத்தேயு எல்லாமே என்ன செய்ய யோவானை தான் அழைச்சிருக்கிறாரு, இன்றைக்கி நம்மளை அழைக்கலை அப்படின்னு சொல்லி அன்றைக்கி விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்க மாட்டோம். அடுத்த ஸ்தானத்துக்கு என்ன செய்கிறாரு, ஒரு ஜெனரேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு என்ன செய்கிறாரு, அந்த மனம் திரும்பக்கும் என்ன செய்ய பிரசங்கம் பண்ணுறதுக்கும் வழிகளை ஆயத்தப்படுத்துறதுக்கும், யோவானை போல வழிகளை ஆயத்தப்படுத்துறதுக்கும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பிலிப்பு, பவுல், பர்னபாவை என்ன செய்ய 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டது போல தான் உங்களை என்னையும் தெரிந்திருக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், அந்த தரிசனத்தை குறித்து என்ன செய்கிற மனம் திரும்பக்கு ஏற்ற என்ன செய்கிற மனம் திரும்பக்கு ஏற்ற பிரசங்கம் என்ன செய்யலை, இன்றைக்கி இல்லை.
இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறாரு. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது தான் அவர் என்ன செய்கிறாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த பிதாவின் சித்தம் செய்யும் போது தான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பாருங்கள், லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லின் மேல் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது கோடாரியானது மரம் உங்களுக்கு வேறருகே ஆயத்தமாக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினிலே போடப்படும் என்றான். பாருங்கள், லூக்காவில் என்ன தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமோட பிள்ளைகனாங்க எல்லாத்தையும். இப்போ கள்ள உபதேசம் நிறைய இருக்குது. கள்ள உபதேசத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆபிரகாம் எல்லாத்தையும் சுதந்திரித்தார், நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாத, நீ அதை குறித்து கூறாதன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. உனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை ஆபிரகாம் உன் தகப்பனுடைய ஊழியத்தை செய்து முடிச்சுட்டான். உனக்கு அந்த சாணத்துக்கு என்ன செஞ்சுக்க உன்னை கொண்டு வந்திருக்கேன், அந்த ஊழியத்தை நீ செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்ய லூக்கான தெளிவாக எழுதப்பட்டிருக்கா. அப்பொழுது கோடாரின மரம் வேகிறருக்கு வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொண்டாந்த மரமெல்லாம் வெற்றுண்ட அக்னியில் போடப்படும். அப்பொழுது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அதன் பிரதியுத்தரமாக 2 பாருங்கள். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். யோவான் பாருங்கள், இந்த பாதைகளை செய்ய மனம் திரும்புங்க என்ன செய்யாத எல்லாமே என்ன செஞ்சாங்க, நம்ம பிதாக்கள் இன்றைக்கி நிறைய உபதேசம் இருக்குது. செழிப்பின் உபதேசம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிதாக்கள் என்ன செய்ய எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டாங்க, எல்லா சுதந்திரத்தையும் பெற்றுக்கொண்டாங்க, நமக்கு அந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கும், நம்ம என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகணும், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ ஆபிரகாம் நமக்கு தகப்பன் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உங்களை மட்டுப்படுத்தி என்ன செஞ்சா வச்சுருக்கிறாங்க. ஆபிரகாம் எல்லாத்தையும் சுதந்திரித்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்ய எண்ணிக்கொள்ளாதுன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அவள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுற பிள்ளைகளாக நம்ம மாறணும். தேவ திட்டத்தை அந்த மனம் திரும்புக்கு ஏற்ற நாட்களை என்ன செய்யணும், மனம் திரும்புக்கு ஏற்ற என்ன செய்யணும், பிரசங்கம் நம்ம என்ன செய்யணும், நம்ம பிரசங்கம் பண்ணணும். அப்படி பிரசங்கம் பண்ணால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், நம்ம போக முடியும். மனம் திரும்ப கேட்ட பிரசங்கம் பண்ணலை அப்படின்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, நம்ம போக முடியாது. தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றலை அப்படின்னா என்ன செய்ய முடியாது, நம்ம போக முடியாது. அந்த தேவ திட்டத்துக்கு தானே நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அழைத்திருக்கிறாரு. பாருங்கள், அப்படியானால் அப்படி பாருங்கள், கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, நாம் யூதர் என்று கிரேக்கர் என்று அடிமையாரும் சுதந்திரமான எல்லாம் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே நாம் தீர்க்கப்பட்டோம். பாருங்கள், இதுக்காக நம்ம கிரேக்கர் ஆனாலும் சரி, யூதரானாலும் சரி, சுயதீனமானாலும் சரி, எல்லோரும் ஒரே ஆவினால் என்ன செஞ்சுருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்று என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு என்ன செய்ய மனம் திரும்ப ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறோம். அதுதான் சொல்லி நம்ம ஒரே சரீரம்தான், எனக்கு வேறு உனக்கு வேறு உபதேசம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி பவுல் என்ன செய்கிறார், கொரிந்தியர் சபைக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. யோவேலில் சொல்லப்படுது, கடைசி காலத்தில் என்ன செய்யும், மாம்சமான யாவர் மேலே என் ஆவி ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அப்போ என்னென்னா, ஜாதிகளுக்காக கொடுக்கப்படுதுன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அப்படி இல்லை, மாம்சமான யாவர் மேலும் என்ன செய்ய என் ஆவி ஊற்றப்படும் சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ அந்த கடைசி காலத்துக்காக என்ன செய்கிறார் ஆண்டவர், என்ன செய்கிறாரு, மனம் திரும்ப கேட்ட பிரசங்கங்களை யார் பண்ணுவான். இப்போ அன்றைக்கி யோவான் இருந்தார், அன்றைக்கி பிலிப்பு இருந்தார், இன்றைக்கி பர்னபாபு இருந்தார், தீமோத்தேயு இருந்தாங்க, இன்றைக்கி தோமா இருந்தார். அப்போ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மனம் திரும்ப கேட்டது என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த மனம் திரும்ப கேட்ட பிரசங்கம் பண்ணதுக்கு இன்றைக்கி டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். அந்த மனம் திரும்ப கேட்ட பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உங்களை
உங்களை முன்குறித்திருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம் எங்களை தெரிந்து கொள்ளலை, பாஸ்டர் தான் தெரிஞ்சிருக்கிறாரு, பாஸ்டரோட பிள்ளைகளை தான் தெரிஞ்சிருக்கிறாரு, எங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கலை. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம், 30 வருஷம் விசுவாசியாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கி அதே என்ன செய்கிறோம், 10 வருஷம் விசுவாசியாக இருந்திருக்கோம், 20 வருஷம் விசுவாசியாக இருந்திருக்கோம், 8 வருஷம் விசுவாசியாக இருக்கு. என்றைக்கு நம்ம ஞானசான பெற்றுட்டோமோ அன்னைக்கே என்ன செய்ய மனம் திரும்புகள் ஏற்ற என்ன செய்ய பிரசங்கம் நமக்கு வரப்போய் தான் அவருடைய பிள்ளைய நம்மளுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்கோம், அவருடைய சாணத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். என்னென்னா அவர் என்ன செய்கிறாரு, வசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை நான் அதிகத்தில் என்ன செய்வேன், அதிகாரியாக்குவேன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த கடைசி கால தரிசனத்தை அந்த மனம் திரும்ப கேட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அந்த காலத்தில் என்ன செய்கிறாரு, அந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யோவான் எழும்பி வந்தார், மனம் திரும்ப கேட்டு பிரசங்கத்தை பண்ணினார், மனம் திரும்ப கேட்டு பிரசங்கம் பண்ணினார். கடைசி வரை கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தார். அதே போல் பவுலும் பார்த்துக்கோங்க, மனம் திரும்ப கேட்டு பிரசங்கம் பண்ணார், அநேக சபைகளை தட்டி எழுப்பினார். எழும்பி போங்க, நீங்கள் இப்படி அமர்ந்துராதீங்க, எழும்பி போய்ங்க, என்ன செய்யுங்க, மனம் திரும்ப கேட்டு பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசாவப்படுத்துங்க அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு, பவுலு, பிலிப்பு, பர்னபாபு எல்லாருமே என்ன செஞ்சாங்க, 10 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டு அதே மாதிரி விசேஷமாக என்ன செய்கிறாரு, பவுலை தெரிந்திருக்கிறார். பாருங்கள், 12 அப்போஸ்தலருக்குள்ளே பவுல் வரலனாலும் தனியாக ஆண்டவர் பிரித்து எடுத்துருக்கிறார். பாருங்கள், எனக்காக பாடுகளப்படுவான், எனக்காக வேதனைப்படுவான், எனக்காக சுவிசேஷத்தை தீர்க்காமல் வெளிப்படுத்துவான்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு, தெளிவாக பேசியிருக்கிறார். அப்போ பாருங்கள், ஆவியானவர் என்ன செய்கிறாரு, பவுலை குறித்து இவ்வளோ பெரிய திட்டம் வச்சிருக்காரு, யோவானை குறித்து இவ்வளோ பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளை குறித்து எவ்வளோ பெரிய திட்டங்களை வைத்திருப்பார். அன்றைக்கி அதே போல் தான் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. இந்த ஜாஸ்வா டிவி மூலம் அந்த மனம் திரும்ப கேட்ட நாட்கள் என்ன செய்யணும், மனம் திரும்ப கேட்ட மாதிரி நமக்கு மாறி என்ன செய்யணும், ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே என்ன செய்யணும், வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டால் தான் நம்ம என்ன செய்யணும், வல்லவராட்சியத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், நம்ம போக முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த கடைசி காலத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். வாசிக்கிறோம் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தீர்க்கதரிசியே யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறிற்று. கடைசி நாட்களில் மாம்சமான அவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வாலிபர்களும் தரிசனத்தை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் எங்களுடைய ஊழியக்காரன் மேலும் அந்த நாட்களில் என் ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். பாருங்க, கடைசி கால இந்த அபிஷேகம், இந்த கடைசி கால அபிஷேகம் நம்ம ஓடும்போது தான் ஆவியானவர் நமக்கு தர்றதுக்கு வல்லமை உள்ளது. மனம் திரும்பும் போது தான் என்ன செய்ய முடியும், அந்த கடைசி கால அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்பட முடியும். அந்த கடைசி கால அபிஷேகம் இன்றைக்கி பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ஆலயத்துலேயும் ரட்சிக்கப்படுறாங்களோ படலையோ ஏதாவது பலவீனத்தில் வருவாங்க. சர்ச்சுக்குள்ளே வந்தவொடனே டக்குன்னு தண்ணியில் முக்கி தூக்கிடணும். ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன அப்படின்னா, ஒரு வருஷம் மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ளாரா, என்ன செய்யறாங்க, குணமாக்குறதுக்கு மட்டும், காரியம் மட்டும் வாய்க்கப்படணும்னு மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, அவரை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. தேவைக்கு தான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவரை சொந்த ரட்சகராக என்ன செய்யலை, சொந்த தகப்பனாக என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. என்ன சுயநிதனத்துக்காக, அவங்க சுய காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அப்போ அதே மாதிரி என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுக்கணும். அவர் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்யணும். ஒரு சீசன் அவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது வேதத்தில் தெளிவாக எழுதி வச்சிருக்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னை பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான்னு சொல்ல. அப்போ அவருடைய சித்தத்தை நம்ம செய்யும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்யணும் போனோன்னா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சாரோ, அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணார், பாவத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்தினார், பிசாசுகளை துரத்தினார், கட்டுகளை முறித்தார், முகங்களை முறித்தார். அப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அப்போ ஆண்டவரை மாதிரி என்ன ரோல் மாடலாக மாறணும், இயேசு கிறிஸ்துவை போல ரோல் மாடலாக மாறணும். எதுக்கு குமாரன் என்ன செய்கிறார், இந்த பூலோகத்தை கொடுத்து நம்மளை போல மனுஷ ரூபத்தில் வந்து பாடுகளை பற்றி எல்லாத்தையும் சகிச்சார். அது எதுக்காக சகிச்சார் அப்படின்னா, நம்மளோட காரியங்களை நம்ம இந்த பாவத்திலேருந்து எப்படி வெளியே வர முடியும். அவர் பாருங்க, என்னைக்கும் ஞானஸ்தான யோர்தானில் போய் பிரசங்கம் பண்ணுகிறாரு. யோவான் பிரசங்கம் பண்ண மனம் திரும்ப கேட்டு என்ன செய்யுங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது, அப்போ அநேகர் மனம் திரும்பி என்ன செய்ய யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, அவர் கடைசியில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தோடனே பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே இறங்கணுன்னு வனாந்தரத்துக்கு கூட்டி செல்லப்பட்டார். என்ன செய்கிறாரு அப்படின்னா, தனிச்சு விடப்பட்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தனிச்சு விடப்பட்டு அங்கே என்ன பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 41 நாள் என்ன செய்கிறார், 40 நாள் என்ன செய்கிறாரு
உபவாசம் இருக்கிற அப்போ அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சர்ப்பமானது பாம்பானது ஆதாமும் ஏவாலும் ஏமாத்துற அந்த சர்ப்பம் சொல்லுது, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. பிதா தானே அவனை அனுப்பியிருக்கிறாரு, கல் அப்பமா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் மனுஷன் அப்பத்திர மாத்திரம் இல்லை, தேவனோட வாயில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன செய்வான் பிழைப்பான்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாக என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, பிசாசிட்ட சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், எதுக்காக இவ்வளோ தூரம் சோதிக்கப்பட்டிருக்கிறாருன்னா அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறதுக்கும் அந்த பரிசுத்தாவியோட அந்த அணுக்கரகம் நம்மளோடு வெளிப்படுத்துறதுக்கும் கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா தனிச்சிருக்கிறாரு. பிதாவினுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு தனிச்சிருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுத்து எதுக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், என்ன நோக்கத்துக்காக ஆண்டவருக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டு போயிருக்கிறோம், ஆண்டவர் நம்ம எதுக்கு சொந்த ரட்சகரை என்ன செய்கிற பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காத்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோமா, இல்லை நம்மளை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறான்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? அன்றைக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் எடுத்தோடனே வனாந்திரத்துக்கு என்ன செய்கிறார், இழுத்து செல்லப்பட்டார். அங்கே இழுத்து செல்லப்பட்டு தனித்திருந்து பிதாவும் அவரும் என்ன செய்கிறாரு கனெக்டோடு இருந்தார். அவரும் பிதாவும் என்ன செய்கிறார் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு அவருடைய சித்தத்தெல்லாம் அறிந்து கொண்டார். இன்றைக்கி நம்ம ஞானஸ்தானம் பெற்றவுடனே உலகத்தை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தேவைக்காக என்ன செய்கிறோம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அன்றைக்கி மனம் திரும்பி என்ன ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்து தெய்வ சித்தத்தை என்ன செஞ்சார் வெளிப்படுத்தினார் இந்த பூலோகத்தில். அதே போல் நம்ம மனம் திரும்ப கேட்ட என்ன செய்யணும், ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி என்ன செய்யணும், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுத்துணும், ஆண்டவர் சமூகத்தில் போய் ஏசப்பா என்ன எதுக்கு முன்குறித்திருக்கிறீங்க, என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லி அமர்ந்திருந்திருக்கிறோமா? இன்றைக்கி தேவனை போல நம்ம மாறணும், இயேசு கிறிஸ்துவை போல மாறி என்ன செய்யணும், இந்த கடைசி கால ஊழியத்தை நம்ம செய்து முடிக்கிற பிள்ளைகளாக மாறணும். இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, யோவான் என்ன செய்யணும், இந்த கடைசி கால பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிற யோவான் எழும்பணும் இல்லை, பிலிப்புக்கள் எழும்பணும் இல்லை, பர்னபாபு எழும்பணும் இல்லை, தோமையர் எழும்பணும் இல்லை. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தோமையா வந்திருக்கிறார், வந்து என்ன செய்கிறார் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாரு. அந்த ரத்தத்துக்கு அடையாளம் நம்மளை எழுப்புதல் என்ன செய்ய தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய நிறைய தீர்க்கதரிசி நிறைய வேத பண்டிதர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த எழுப்புதலுக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்தினா தானே அந்த எழுப்புதல் வரும். அந்த பாதைகளை செவ்வாய்ப்படுத்துறது கர்த்தருடைய வருகைக்காக, ரெண்டாவது வருகைக்காக என்ன செய்யப்படுகிறாரு, யோவானை தேடி என்ன செய்கிற அந்த டிவி சேனல் மூலம் உங்களை பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அந்த யோவானா இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த பிலிப்பா இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த பர்னபாவா இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த 12 அப்போஸ்தலராக இருக்கக்கூடாதாங்க. ஆண்டவர் பாருங்கள், கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருங்க. சோமல்லாமல் அந்த எழுப்புதல் இருக்க ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிற ஆண்டவரை. ஒரு விஷயம் ஆண்டவரை மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுக்க நண்டவர், மனம் திரும்ப கேட்ட வாழ்க்கை வாழ நண்டவரை, தெய்வ திட்டத்துக்காக பிள்ளைகள் வாழ நண்டவர், சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நண்டவரை. அப்பா யோவானை போல எழுப்பு கண்டவரே, அப்பா பிரசங்கம் பண்ணுங்க, மனம் திரும்ப கேட்ட பிரசங்கங்களை பண்ண, பரலோக ராஜ்யத்தின் பிரசங்கம் பண்ண ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் எழுப்பு கண்டவர். இந்த கடைசி கால தரிசனம் பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்படற்று இம்மட்டும் காத்து எபனேசரேமை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.